ஒரு ஏசிக்கு ஒரு சோஃபா ஃப்ரீயா தரேன். இப்போ ஒரு ஏசி வாங்குறீங்க, இன்ஸ்டாலேஷனுக்கு காசு, ஸ்டாண்டுக்கு காசு, பைப்லைன் காசு, ஒயிட் ரோல் காசு, எல்லா காசும் வருதா? உங்க எல்லா காசும் ஃப்ரீ பண்ணி தர போறேன். அழகான டபுள் பூஸ்டர் ஸ்டெபிலைசர் தரேன். ஸ்டெபிலைசருக்கு 3 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தரேன். ஒரு ஏசி ஸ்டாண்ட் உங்களுக்கு ஃப்ரீயா வந்துடும். ஏசியோட ஒரு ஒயிட் ரோல் காம்ப்ளிமெண்டரியா கொடுத்துடுறோம். இதை சுத்தத்துக்கு ஒரு 300 ரூபாய் சார்ஜஸ் வரும். அதுவுமே காம்ப்ளிமெண்டரியா நாங்களே ஃப்ரீயா கொடுக்குறோம். இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஃப்ரீ. இதுக்கு பேர் தான் கோல்டன் காம்போ. சென்னையில தி பெஸ்ட் ஷாப் அப்படின்னா ஏசிக்கு நம்பர் 1 ஷாப் இன் சென்னையில இன்னைக்கும் நம்ம கடை தான். இந்த வீடியோல உங்களுக்கு வாங்க ஒரு மகாராஜா காம்போ, மகாராணி காம்போ, வெண்ணிலா காம்போ, சாக்லேட் காம்போ, சும்மா 4 காம்போ நச்சுன்னு வச்சிருக்கேன். நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு பல ஆயிரம் ஏசி விற்கக்கூடிய ஒரு ஷாப்புங்க. 30,000 ரூபாய்க்கு வோல்டாஸ் தராங்க தெரியுமா சார்? அட்டை பாக்ஸ் தனியா, கவர் தனியா, ஏசி தனியா கையில கொடுப்பாங்க. வெயில் காலம் வந்தாச்சு, ஏசி வாங்கலான்னு பார்த்தா நம்ம வீட்டுல எல்லாம் குட்டி குட்டியா இருக்கு. அண்ணா என்னன்னா இங்க எல்லாமே பெருசு பெருசா இருக்கு. அப்படி பார்த்தா கரண்ட் பில் நாங்க எவ்வளவு கட்ட வேண்டி வரும்? ரொம்ப ஹெவியா வருமா? ஏசியை விட கரண்ட் பில் ஜாஸ்தியா வரும் போல இருக்க. வணக்கம், நான் உங்கள் SPS பார்த்தசாரதி. மேடம் கேட்டாங்க, என்னன்னா இது ஏசி எல்லாம் சும்மா பெருசு பெருசா இருக்கு, கரண்ட் பில் அதிகமா கட்ட வேண்டி வருமா அப்படின்னீங்க. இன்னைக்கு ஏசி வாங்குறத விட இந்த கரண்ட் பில் அதிகமா வந்துடுமோ அப்படின்ற பயம் தான் மக்களுக்கு அதிகமா இருக்கு இல்லையா? இந்த வீடியோவை மட்டும் பாருங்க, ஸ்கிப் பண்ணாம. உங்களுக்கு கரண்ட் பில் எப்படி மிச்சம் பத்துறதுன்றத இப்ப நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். ஒரு ஏசி வாங்குறதுன்னா ரொம்ப சிம்பிள்ங்க. காசு இருந்தா எங்க வேணாலும் போய் வாங்கிக்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது, இன்னைக்கு காசே இல்லைனாலும் போய் வாங்கலாம். ஏன்னா இஎம்ஐ வந்துருச்சு. நமக்கு என்னதான் வாங்க முடியாதா? எங்க வீட்டுக்கு பக்கத்துலயே கடை இருக்கு, நான் போய் வாங்கிக்க முடியாதான்னா வாங்கிக்கலாம். சோ வசதிகள் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனா ஒரு நல்ல ப்ராடக்ட் வாங்க முடியுமா அப்படின்னா முடியாது. நல்ல ப்ராடக்ட் காசு கம்மியில குடுக்கிற பட்ஜெட்ல வாங்க முடியுமா அப்படின்னா வாங்க முடியாது. அப்போ வாங்கணும்னா என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் தெரியணும், கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும். ரெண்டாவது, எதுக்காக எதை போடணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ரூம் சைஸுக்கு ஏத்த மாதிரி எந்த ரூம் சைஸுக்கு எந்த ஏசி போடலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பிளஸ் ஸ்கீமோட பார்க்க போறோம். என்ன அப்படின்னா ஏசிக்கு ஸ்கீமா காம்போ போட்டிருக்கேன் மேடம். காம்போ போட்டிருக்கீங்க? ஆமா மேடம். வெயில் காலத்துலயா? கோல்டன் காம்போ. கோல்டன் காம்போ. எஸ். இந்த காம்போல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, எங்க கல்யாணத்துக்கு சீர்வரிசைக்கு காம்போ பாத்துக்கிறேன், ஏசிக்குமாயா காம்போ அப்படின்னா ஏசி தாங்க காம்போ வேணும். காம்போ வாங்கலன்னு வச்சுக்க, நீ அம்போன்னு போக வேண்டியதுதான் அப்படின்னு நானே சொல்றேன். என்னன்னு கேக்குறீங்களா? அது பாருங்க, இப்போ ஒரு ஏசி வாங்குறீங்க, நேரா வீட்டுல எடுத்து போய் வச்ச உடனே இன்ஸ்டாலேஷனுக்கு காசு, ஸ்டாண்டுக்கு காசு, பைப்லைன் காசு, ஒயிட் ரோல் காசு, எல்லா காசும் வருதா? உங்க எல்லா காசும் ஃப்ரீ பண்ணி தர போறேன் இந்த காம்போல. எப்படி தானே பாக்குறீங்க? வாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 1.5 டன் ஏசி. இங்க பாருங்க, பிராண்ட் மேஜர் பிராண்ட் டைக்கின் இருக்கு, இந்த பக்கம் லாய்டு இருக்கு, இங்க பாருங்க கேரியர் இருக்கு. இதுல ஒரு ஏசியோட பிரைஸ் நான் கிளியரா சொல்றேன், 39,999ங்க. 39,999 கொடுத்துட்டு ஒரு 1.5 டன் 3 ஸ்டார் ஏசி 2025 மாடல் கொடுத்துறேன். 2025 மாடலே தரேன். கொடுத்து இங்க பாருங்க, உங்களுக்கு ஒரு அழகான டபுள் பூஸ்டர் ஸ்டெபிலைசர் தரேன். என்ன சார், ஸ்டெபிலைசர் தான் எங்க வீட்டான கூட தரேன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த ஸ்டெபிலைசருக்கு 3 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தரேன். இன் கேஸ் எதனா ப்ராப்ளம்னா பீஸ் டு பீஸ். ப்ராப்ளம் தோணுச்சுனாலே எடுத்து வந்து கொடுங்க, பீஸ் டு பீஸ் மாத்தி கொடுக்குறேன். 3 வருஷத்துக்கு சின்ன ப்ராப்ளமோ பெரிய ப்ராப்ளமோ கைட்டு எடுத்துன்னு வந்து கொடுத்தா மாத்தி தரேன். 3 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கார்ட்லயே போட்டு கொடுக்குறேன். பிளஸ் ஒரு ஸ்டாண்டு. எப்பா என்னால 900 ரூபாய் கொடுத்து மாலை முடியல பண்றீங்களா? ஒரு ஏசி ஸ்டாண்ட் உங்களுக்கு ஃப்ரீயா வந்துடும் ஏசியோட. பிளஸ் இதை அடிக்கிறதுக்கு உங்களுக்கு சார்ஜ் ஒரு 300 ரூபாய் கேட்பாங்க, அதுவுமே ஃப்ரீ தான் நம்ம கடையில. ஃப்ரீ. இங்க பாருங்க, ஒரு ஒயிட் ரோல் காம்ப்ளிமெண்டரியா கொடுத்துடுறோம். இதை சுத்தத்துக்கு ஒரு 300 ரூபாய் சார்ஜஸ் வரும். அதுவுமே காம்ப்ளிமெண்டரியா நாங்களே ஃப்ரீயா கொடுக்குறோம். பிளஸ் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஃப்ரீ. ஃபுல் இன்ஸ்டாலேஷன் ஃப்ரீ. சரி, இவ்வளவு கொடுத்தா நம்ம கடைசியா டெலிவரிக்கு எதுக்கு காசு வாங்கிக்கினேன்? நான் போர்ட்டர் புக் பண்றேன், ஓலா புக் பண்றேன், என்ன காசு வருதோ அது நீ குத்துக்கோ அப்படின்ற கான்செப்ட் கிடையாது. அதுவுமே நானே கொடுக்குறேன். வரும்போது காசு எடுத்துட்டு வாங்க, போகும்போது பொருளோட போங்க. இதுக்கு பேர் தான் கோல்டன் காம்போ. ஃப்ரீ ஷிப்பிங்கோட. இங்க பாருங்க, தமிழ்நாடு முழுக்கமா. நம்ம என்னைக்கு சென்னையில இருந்திருக்கோம், நம்ம இன்டர்நேஷனல். அதனால பாத்தீங்கன்னா நேஷனல் லெவல்ல தரேன்.
நீங்க வரும்போது ஐயா கோல்டன் காம்போ ஒண்ணு கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டே இருங்க. Okay. பேச்சு மூச்சே கிடையாது. அவ்வளவுதான், வரீங்க, காசு கட்டுறீங்க, பணத்தை எடுத்து கொடுத்துட்டு பொருளை எடுத்துட்டு போயிட்டே இருக்கீங்க. வரும்போது கோல்டன் ஸ்பேரோ பாட்டு பாடினே வாங்க, கோல்டன் ஆஃபர் எடுத்துட்டு போயிட்டே இருங்க. என்ன பிராண்ட் வேணாலும் இங்க பாருங்க, எல்ஜி இருக்கு, டைக்கன் இருக்கு, இங்க பாத்தீங்கன்னா லாய்டு இருக்கு. இல்ல எனக்கு கெரியர் தான் வேணும்னாலும் கெரியர் எடுத்துக்கலாம், எது வேணாலும். அதே மாதிரி ஸ்கீம் பிராண்டுக்கு பிராண்ட் சேஞ்ச் ஆகும். ஒரே ரேட்ல எனக்கு ஓஜியை குத்துரு தம்பி அப்படின்னு சொல்லி சில ரொம்ப புத்திசாலியான ஆட்கள்லாம் வந்து என்ன வந்து கஷ்டப்படுத்துவீங்க. தயவு செஞ்சு வீடியோல முழுசா பாருங்க. நான் என்ன சொல்றேன்றத, எந்த பிராண்ட் எந்த பிராண்டுக்கும் ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒவ்வொரு காம்போ பிரைஸ் வச்சிருக்கோம். நீங்க வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட, இங்க நெகோஷியபிள் கிடையாது, பிக்சட் பிரைஸ் வச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த பிராண்ட் பிடிச்சிருக்கோ பார்த்து எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். சார் எங்க வீட்டுல பழைய ஏசி இருக்கு, அதுலயே எனக்கு ஸ்டெபிலைசரும் ஸ்டாண்டுமே இருக்கு, எனக்கு ரெண்டுமே வேணாம் சார் அப்படின்றீங்களா? இங்க பாருங்க, நீங்க ஏசியை போட்டு கரண்ட் பில்ல கட்ட முடியலன்னு நினைக்கிறீங்களா? கொஞ்ச நேரம் ஏசி டவர் ஃபேன் போட்டுங்க, ஸ்டெபிலைசர் பதில் டவர் ஃபேன் கொடுக்குறேன். ஓ இது இல்லன்னா இது, இதுக்கு பதிலா அது அப்படி. ஆமா, எனக்கு டவர் ஃபேனும் வேணாம், ஸ்டாண்ட் ஸ்டெபிலைசரும் வேணாம், வேற ஏதாவது ஒண்ணு நல்லா பெஸ்டா பெருசா பெருசா கொடுங்க சார் அப்படின்றீங்களா? ரெண்டு பேர் சேர்ந்து தூக்குற மாதிரி இந்த சோபாவை தரேன், எது வேணாலும் எடுத்துக்கலாமா? கெத்தா ஸ்டைலா உட்காரும் போதே நீங்க யோசிச்சிருக்கோம். நான் சும்மா நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னு நினைச்சேனா? இந்த வீடியோல காட்டுற சோபாவே தரேன், ஒரு ஏசிக்கு ஒரு சோபா ஃப்ரீயா தரேன். ஜஸ்ட் விசிட் கெட் ப்ராஃபிட் சும்மா சொல்லலைங்க, இதுதான் அந்த ப்ராஃபிட். விசிட் அவர் ஷாப், கெட் திஸ் சோஃபா ஃப்ரீ. எஸ், வெரி குட். ஜஸ்ட் விசிட் கெட் ப்ராஃபிட். கெட் ப்ராஃபிட். சார் நான் ஒரு நான் இன்வெர்டர் ஏசி வாங்கணும்னு பாக்குறேன். நான் வந்து நல்ல பெரிய பெரிய ஷாப்லாம் கூட போய் கேட்டேன், எங்கேயுமே இல்லைன்றாங்களே அப்படின்றீங்களா? உங்களுக்கு தான் சார் இந்த வீடியோ. நான் இன்வெர்டர் ஏசி வேணுமா? இந்த சீசன்ல நீங்க தமிழ்நாட்டுல எந்த மூலையில இருந்தாலும் கால் பண்ணுங்க. மேஜர் பிராண்ட் டைக்கின், வோல்டாஸ், கேரியர், லாய்ட், ஓஜெண்டல், மிட்சுபிஷி எல்லாத்துலயும் நான் இன்வெர்டர் ஏசி ரெடி ஸ்டாக் இருக்கு சார். ஓகே, ஏன் நான் வின்டர் பிரெஃபர் பண்ணுவாங்க? மெக்கானிக் வந்து ரெஃபர் பண்ணிருப்பாங்க, கஸ்டமர் தேடுவாங்க, கிடைக்காது. அது வேணும்ன்றவங்க எங்க கிட்ட வாங்கிக்கிங்க. சோ பொருள் கிடைக்கலன்னு சொல்லி நாங்க ரேட் ஏத்தி வைக்கிற கடை இது கிடையாது. நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் ஒன்னே ஒண்ணுதான் சார், இங்க பிராண்ட் கன்வென்ஷனே இருக்காது. எதனால பிராண்ட் கன்வென்ஷன் இருக்காதுன்னா, நீங்க எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துங்க, என் ப்ராஃபிட் 1000 rupees எனக்கு அது கிடைச்சா போதுன்றதுனாலதான் நான் எந்த பிராண்ட் வேணாலும் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க நான் இன்வெர்டரை கூட பாத்தீங்கன்னா சீப்பஸ்ட் ரேட்ல என்கிட்ட எடுத்துக்க முடியும். உங்களுக்கு என்ன பிராண்ட் ஏசி வேணுமோ என்கிட்ட கேளுங்க, தரேன். சார் உங்களை விட நான் நிறைய வீடியோல பாக்குறேன், நீங்க சொல்ற ரேட்டோட அப்படியே சும்மா கொட்டி கிடைக்குதே சார், கடல் மாதிரி இருக்குது. வீடியோ 1000 வீடியோ இருக்குது, அதெல்லாம் விட்டு உன் கடைக்கு நான் ஏன் சார் வரணும்? 30,000 ரூபாய்க்கு வோல்டாஸ் தராங்க தெரியுமா சார் அப்படின்னு கேக்குறீங்களா? ஏன் கேட்க மாட்டீங்க சார்? போய் பாருங்க, அட்டை பாக்ஸ் தனியா, கவர் தனியா, ஏசி தனியா கையில கொடுப்பாங்க. ஆமா, அதுதான் சொல்லுவாங்க, 30,000 ரூபாய்க்கு இப்படிதாங்க கிடைக்கும், அதுக்கு வேணும்னா 35,000 அப்படின்வாங்க. வீடியோ வர வச்சுட்டு நம்ம அப்படி கிடையாது. இப்ப இங்க என்ன காட்டுறோம் அதேதான் இருக்கு. என் கடைக்கு வந்து இது வரைக்கும் நீ வீடியோல ஒண்ணு காமிச்ச பொருள் வேற மாதிரி இருக்குன்னு சொன்ன கம்ப்ளைண்டோ அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இருக்காது. வேணா பிரைசிங்ல வந்து எனக்கு சூட் ஆகல, எனக்கு சாட்டிஸ்பேக்ஷன் இல்லன்னு சொல்லிட்டு போனவங்க 1-2 பேர் இருக்கலாம், இது 98 பேர் சாட்டிஸ்பேக்ஷன் தான். சோ சாட்டிஸ்பேக்ஷன் லெவல் நம்ம கடையில பக்கவா இருக்கும். இதுல ஒரு பிளஸ்னா 100% சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமர் சொல்லாம 98% சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமர் சொல்லும் போதே தெரியுது 100% நீங்க நியாயமா இருக்கீங்க. இப்போ சரிங்க சார், நம்ம கடைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வித் பில் வாங்கிக்கலாம், வாரண்டியோட வந்துடும், கம்பெனி இன்ஸ்டாலேஷன் தான். என் கடையில இருந்தெல்லாம் ஆள் அனுப்ப மாட்டேன். அதே மாதிரி எக்ஸ்சேஞ்சுக்கு நல்ல டீம் வச்சிருக்கேன், அழகா வந்து கைட்டு எடுத்துட்டு போயிடுவாங்க. ஃபிட்டிங்கெல்லாம் ஆஸ் பர் கம்பெனி பாலிசி என்னமோ அது உங்களுக்கு அப்படியே அப்ளிகேபிள் ஆகும். நம்பி வாங்கலாம். இந்த பொருள் வந்து டென்ட் இருக்குமா, கிராச் இருக்குமா, டேமேஜ் இருக்குமா, ஸ்டாக் கிளியரன்ஸ்ல இருந்து தூக்கிட்டு வந்து வித்தாங்களா, இல்ல வித்தவுட் பில் ஐட்டத்தை தூக்கிட்டு வந்து போட்டாங்களா, அந்த மாதிரியான எந்த குழப்பமும் இல்லாம நிம்மதியா தெளிவா நீங்க ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம்ல போய் நீங்க என்ன பொருள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதே எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் தான் என் பின்னாடி இருக்கு. 1000க்கு தோருக்கு பாருங்க, அப்படியே லாய்டுக்கு இந்த பக்கம் பாருங்க, லாய்டுக்கு இருக்கா. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே எக்ஸ்க்ளூசிவா ஷோரூம் வச்சிருக்கேன். நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு பல ஆயிரம் ஏசி விற்கக்கூடிய ஒரு ஷாப்புங்க. சென்னையில த பெஸ்ட் ஷாப் அப்படின்னா ஏசிக்கு நம்பர் 1 ஷாப் இன் சென்னையில இன்னைக்கும் நம்ம கடை தான். ஏன்னா எஸ், குவாலிட்டியா இருக்கட்டும், விலையா இருக்கட்டும், அதை விட டெக்னிக்கலா எக்ஸ்பிளைன் பண்றதுல எங்களை அடிச்சுக்க இன்னைக்கு ஆளே கிடையாது. ஜஸ்ட் விசிட் கெட் ப்ராஃபிட். என்ன சார் ஆல்
வருஷத்துக்கு ஏசி இருக்கு, இது என்ன 2 டன்னா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு டவுட்குள்ளேயே போவாதீங்க. ஏன்னா இது 1.6 டன்னு. 1.6. எஸ், ஆனா பர்ஃபார்மன்ஸ்ல 2 டன் மாதிரி இருக்கும். கரண்ட் பில் ரொம்ப கம்மியா இருக்கும். நான் ஒரு ஹாலுக்கு போடலான்னு இருக்கேன், பட்ஜெட்ல போடணும், கிளம்பி நேரம் வாங்க. இன்ஸ்டாலேஷன் ஃப்ரீ, டெலிவரி ஃப்ரீ, ஸ்டாண்ட் ஃப்ரீ, ஸ்டெபிலைசர் ஃப்ரீ, A to Z மொத்தமா ஒரு காம்போ பண்ணி தரேன். த கோல்டன் காம்போ. ஜஸ்ட் விசிட் கெட் ப்ராஃபிட். பையனுக்கு பொண்ணு கூட கச்சிச்சு, ஆனா ஒரு நல்ல காம்போ வாங்குறதுக்கு இல்ல கல்யாணத்துக்கு சீர்வரிசை வாங்குறதுக்கு ஒரு கடை கிடைக்கலையேன்னு பாக்குறீங்களா? உங்களுக்கு தாங்க இந்த வீடியோவே. சொல்லுங்க. இந்த வீடியோல உங்களுக்கு வாங்க ஒரு மகாராஜா காம்போ, மகாராணி காம்போ, வெண்ணிலா காம்போ, சாக்லேட் காம்போ, சும்மா 4 காம்போ நச்சுன்னு வச்சிருக்கேன். என்ன சார் காம்போ பேரே கலக்கலா இருக்குன்றீங்களா? பொருள் அதை விட கலக்கலா இருக்கும். இங்க பாருங்க, ஒரு 43 இன்ச்சு டிவி, அதுவும் சோனி பிராண்டே குடுக்குறேங்க. ஒரு டபுள் டோர் ஃப்ரிட்ஜ், LG வேணுமா எடுத்துக்கோ, சாம்சங் வேணுமா எடுத்துக்கோ, வேல்ஃபுல் வேணுமா எடுத்துக்கோ. ஒரு டாப் லோடு வாஷிங் மிஷின், இங்க பாத்தீங்கன்னா இது வேல்ஃபுல் வேணுமா வேல்ஃபுல் எடுத்துக்கோங்க, இல்ல LG வேணுமா LG எடுத்துக்கோங்க. ஒரு ஏசி 1.5 டன் ஏசி கேரியர் பிராண்ட்ல பக்கா பிராண்டோட உங்களுக்கு கொடுக்குறேன். எனக்கு இந்த பிராண்ட் வேணாங்க, டைக்கின் தெரியுங்களா, எடுத்துக்கோங்க. ஒரு கட்லு, டீக்குட் கட்லு, இங்க பாருங்க சோஃபா, அப்படியே இங்க பாருங்க ஒரு இடம் இல்லாத காரணத்தினால் நாங்கள் ஒன்றின் மேல் ஒன்று வைத்திருக்கிறோம். இங்க பாருங்க ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் சும்மா நச்சுன்னு இருக்கும். பிளஸ் ஒரு பீரோ கொடுக்குறேன். அந்த பீரோல மாப்பிள்ள பொண்ணு போட்டோ போட்டு தரேன் நான் உங்களுக்கு. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா 2 தலக்காணி, ஒரு பெட் ஸ்பிரிட் வந்துரும். பிளஸ் ஐட்டம் பாருங்க, இங்க ஸ்டவ், 2 குக்கரு, அதுக்கப்புறமா ஆமா ஒரு மிக்ஸி பாருங்க. பட்டர்ஃப்ளையா இல்ல, ஆட்டம் இருக்கு. அதாவது நீங்க BLDC ஃபேன்ல தான் பாத்துருப்பீங்க. நாங்க மிக்ஸிலேயே BLDCல தரோம். கரண்ட் பில் கம்மியா இருக்கும். சும்மா கையில அம்மில அரைக்கிற எஃபெக்ட் இதுல கிடைக்கும். ஆமா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பட்டர்ஃப்ளை இந்த கிரைண்டரோட விலை கிட்டத்தட்ட 9,000 ரூபாய். இந்த காம்போக்கு ஃபர்ஸ்ட் டைம் நாங்க ஃப்ரீயா கொடுக்குறோம். சோ ஜஸ்ட் விசிட் கெட் ப்ராஃபிட். நம்ம காம்போ மாதிரி ஒரு காம்போ எங்கேயுமே கிடைக்காது. இத பத்தி தெரியணுமா, நேரா கடைக்கு வாங்க. உங்களோட பொண்ணோ பையனோ எங்க வீட்டுல கல்யாணமே இல்லையப்பா அப்படின்னு தோணுச்சா பரவாயில்ல, கல்யாணம் வச்சுக்கிற வீட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க, தெரிஞ்சவங்களுக்கு சொல்லி விடுங்க, 4 பேருக்கு நல்லது பண்ணுங்க. வணக்கம்.